இனி தமிழ்நாட்டில் அரசியல் செய்கின்றவர்கள், ஏழை எளியவர்கள், கூலி செய்வர்கள், அதாவது அன்னாடம் கூலி செய்வர்கள், ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, அவர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது என்று ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்ன மாதிரி எனக்கு தருது. ஏன்னா இன்னைக்கு கூட்டம் போட்டால் 1,00,000 ரூபா கட்டணுங்க நீங்கள் அப்படின்னா, ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் யார் வந்து போராட்டம் பண்ணுவான்? யார் இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பான்? இப்போல்லாம் நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி ஒரு கூட்டம் நடத்துகிறவே 1,00,000 2,00,000 முடிச்சிடும். அவன் எடுத்துன்னு வந்து 1,00,000 கட்டுறான்னா எப்படி கட்டுவான்? அவன் மாட்டுக்காக போராடுறான், மக்களுக்காக போராடுறான், மலைக்காக போராடுறான், கடலுக்காக போராடுறான், தண்ணிக்காக போராடுறான். இப்படி போராடுற ஒரு கட்சியால் எப்படி 1,00,000 2,00,000 கொடுக்க முடியும்? நீங்கள் சொன்ன தீர்ப்பு சொல்கிறது, நான் பொதுமக்களாக இருந்து சொல்கிறேன், எனக்கு உரிமை இருக்குது, ஜனநாயக கடமை இருக்குது, உரிமை இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த தீர்ப்பு தப்பு. நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க, தீர்ப்புன்ற பேரில் கொலை செஞ்சிட்டீங்கன்ற. எந்த நிலை அறிவோடு சொன்னீங்களா அறிவில்லா சொன்னீங்களா எனக்கு தெரில. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டத்துக்கு வந்து அந்த இடத்த பொதுமக்களுடைய சொத்துக்களை நாசனம் பண்ணுறவங்களுக்கும், பொது இடங்களுக்கு உடச்சி குட்டிச்சவர் ஆக்கிறவங்களுக்கும், சேரைகளை உடச்சி போடுற கட்சிகளுக்கு பொருந்தும். இந்த வேலையை செய்கிறவங்க யார்? தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஒன்று இப்போ சமீப காலங்களாக பொது சொத்துக்களை அடித்து நொறுக்கிற அந்த அமைப்புகளுக்கு நீங்கள் சொல்கிற தீர்ப்பு ஒத்து வரும். போட்ட குப்பையை வாரி போட்டு பொதுமக்கள் குப்பை வச்சிருந்தாலே அதையும் வாரி போட்டு சுத்தம் பண்ணுற அமைப்புகளுக்கு எப்படி இது பொருந்தும்? தயவு செய்து சொல்கிறேன், இந்த தீர்ப்பு என்பது ஏழை எளிய மக்கள் மேல் நடத்தப்பட்ட ஒரு போர். இது யாரையெல்லாம் வழக்கம்னா திமுக வழக்கம், அதிமுக வழக்கம், பிஜேபி வழக்கம், காங்கிரஸை வழக்கம். இப்படி பணம் படைத்த முதலாளிகளை அரசியல் பண்ண வைக்கும். வருங்காலத்தில் ஏழை எளிய மக்கள் ஒரு கவுன்சிலர் மட்டும் இல்லை, ஒரு சின்ன வார்டு கவுன்சிலராக கூட நினச்சி பார்க்க முடியாமல் ஓட்டு போடுற ஒரு மக்களாக, கொடுக்குறத வாங்கின்னு காசு கொடுக்குறத வாங்கின்னு ஓட்டு போடுற மக்களாக ஒரு சாதாரணமான ஒரு நிலைக்கு இந்த மாடு தள்ளப்படும். இதனால் வந்து ஒரு மலை இருக்க போகிறதில்ல, ஒரு மண் இருக்க போகிறதில்ல, ஒரு கடல் வளங்களும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா கொள்ளடிக்கிற பெரிய முதலாளிகள் வந்தால் அவனா மக்கள் சேவைக்கு வருவான். அடிப்பட்ட மக்கள்லேருந்து அடிப்பட்ட ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு கம்பி கட்டுறவன், ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறவன், ஒரு பெயிண்ட் அடிக்கிறவன், ஒரு கார்பெண்டரு, ஒரு ஐடியில் வேலை செய்கிறவன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு சாதாரண விவசாயியுடைய மகன், இப்படி ஒரு முடி திருத்துறவன், ஒரு துணி துவைக்கிறவன், இப்படியாப்பட்ட ஒரு மெக்கானிக்கு, ஒரு கடை வச்சுருக்கிறவன், இப்படியாப்பட்ட ஒரு சாதாரண கடையில் வேலை செய்கிறவன், இப்படியாப்பட்ட சாதாரண மக்கள் அரசியல் பண்ணாதான் மக்களுடைய நிலவு என்னன்னு தெரியும். ஒரு பெரும் முதலாளி பல லட்சம் கோடிகள் வச்சுருப்பான், 1000 கோடி 2000 கோடி சொந்தக்காரன் வந்து அரசியல் ஆரம்பித்தா அவன் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் முதலீடாக பார்ப்பானா இல்லை சேவை செய்வானா? இந்த நீதிபதி சொல்லிக்கிற தீர்ப்புன்றது மிக 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 ஜனநாயக படுகொலைன்னு தான் சொல்லுது எனக்கு. இது தவறு. எந்த கட்சி வந்து தப்பு பண்ணுதோ, எந்த கட்சி இந்த மாதிரி பொதுமக்களோட சொத்துக்களை பொது சொத்துக்களை சேதப்படுத்தோ அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. கொலை செஞ்சவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவனுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை கொடுத்தா அது என்ன? இது கொலை செஞ்சவனை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவன அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க.